வணக்கம். திருச்சிற்றம்பலம். நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது கரூர் மாவட்டத்தில் உள்ள ஒரு 10 கிலோமீட்டர் உள்ளுக்குள்ளே வந்தோம்னா நெரூர் அப்படிங்கிற ஒரு கிராமம். இந்த கிராமத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஆலயம் உங்களுக்கு கற்கோயில், முழுவதுமே கற்கோயிலால் அந்த காலத்தில் மன்னர்கள் கட்டுவாருங்க. பார்த்தீங்களா, ராஜராஜ சோழன்லாம் கட்டின கோயில் 1000 வருடங்களையும் தாண்டி நிற்குது. அந்த கோயில் மாதிரி இந்த காலத்துலேயும் இந்த நூற்றாண்டுலேயும் நம்ம தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு கோயிலை, ஒரு ஒதுக்குப்புறமான ஒரு பகுதியில் இந்த கோயிலை பல வருஷமாக கட்டிக்கிட்டு வராங்க. முழுவதுமே செங்கற்கல்லால் ஆனது தான். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். சுவாமியோட பேர் அக்னீஸ்வரர் தீப்பிழம்புநாதர் அப்படின்னு சொல்கிறாங்க ஐயா. முழுவதுமே பார்த்திங்கன்னா எல்லாமே கருங்கற்களால் ஆனது. இந்த கோயிலோட சிறப்பு கருங்கற்களால் ஆனது. முக்கியமாக இதை வீடியோ எடுத்து நாங்கள் பதிவிடுறது காரணம் என்ன அப்படின்னா, கோயிலுக்கு திருப்பணி செய்கிறதுக்காக இவங்க உண்டியல் ஒன்று வச்சுருக்குறாங்க. பார்த்திங்கன்னா அந்த தொகையில கையிலே வாங்க மாட்டாங்க ஐயா. நம்ம நேரடியாக தான் செலுத்தணும். அந்தளவுக்கு இங்கே எல்லாமே சரியாக தான் நடக்குது. பார்த்திங்கன்னா நம்ம ஒரு தமிழ்நாட்டில் இந்த நூற்றாண்டில் ஒரு கற்கோயிலில் கட்டுறதுங்கிறது மிகப்பெரிய விஷயம் ஐயா. அப்படிங்கிறப்ப நம்மளுடைய பங்குகள் இந்த கோயிலில் நிறையவே இருக்கணும், தேவைப்படுது. அதனால் அடியார்கள், இறை அன்பர்கள், நல்லுள்ளம் கொண்டவர்கள் தங்களால் இயன்ற உதவிகளை கரூர் மாவட்டம் உள்ளுக்குள்ள பார்த்திங்கன்னா நெரூருங்கய்யா. அந்த கோயிலில் அக்னீஸ்வரர் சிவபெருமானுக்கு உங்களுடைய உதவிகளை நீங்கள் செய்து சிவபுண்ணியத்தில் உங்களுடைய பங்கும் இருக்க வேண்டும் என்பதாக வேண்டி எல்லாம் அல்ல சிவபெருமானிடம் வேண்டிக் கொள்கிறேன். உங்களுடைய பங்கு இருக்கணும். பாருங்க, நல்லா பிரம்மாண்டமாகவே கட்டிட்டு வந்திருக்கிறாங்க. ஆலயத்தோட சிறப்பு எல்லாமே செங்கற்களால் தான் கட்டியிருக்கிறாங்க. உங்களுக்கு பார்த்தாவே தெரியுங்க. இதில் பார்த்தீங்கன்னா சவுண்டு கேட்குதுன்னா இங்கே எல்லாம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் 2017 அந்த ஆலயத்துக்கு வந்தேன். அன்னையிலேருந்து இன்ன வரையுமே வேலை நடந்துகிட்டு இருக்குங்கய்யா. நாட்டுடைய சிவனையே போற்றி, என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளையை போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருப்பணி செஞ்சு நம்மளுடைய பாவங்களை குறைத்து நன்மைகளை பெருக்கிக் கொள்ள ஒரு அருமையான வாய்ப்புங்கய்யா. அன்பர்கள், இறை அன்பர்கள் கொண்டுள்ளவர்கள், சிவனையார்கள் எல்லோரும் இந்த கோவிலுக்கு உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். சிவா திருச்சிற்றம்பலம். இதுதான் கோயிலோட முகப்புங்கய்யா, பார்த்துக்குங்க. அந்த காலத்திலோட பழமை மாறாமல் அப்படியே வடிவமைக்கிறாங்க. வித்தியாசம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப குறைவுங்கய்யா. நாட்டுடைய சிவனையை போற்றி, நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி. எல்லாமே கருங்கோயில் தாங்கய்யா. எல்லாமே தூய கருங்கலால் செய்யப்பட்டது. கோயிலுக்கான திருப்பணிகளுக்கு மனமோந்து அன்பர்கள் அளிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறேன். இதுதான் கோயில் நுழைவாயிலுங்கய்யா.
மண்டபங்க தான். இவ்வளோ ஒரு கலை நுட்பத்தோடையும் இந்த காலத்துலேயும் செதுக்கி செஞ்சுருக்கிறதோட சிறப்பை பாருங்கள். எல்லாம் கருங்கல் வச்சுருக்காங்க. இந்த கோயிலை அமைக்கிறதுக்கு எவ்வளோ தொகை ஆகும்னு நீங்களே பார்த்துக்கோங்க. இன்னும் அன்பர்கள் வந்து காசுகளை புண்ணிய செலவுக்காக செலவிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் குருநாதர் வந்து 2017 இந்த ஆலயத்துக்கு அழைச்சிட்டு வந்தார். அப்போ இவ்வளோ தூரம் நிறைவடையில் 3 வருட வாக்கில் நிறைவடைஞ்சிருக்கீங்க. அம்பாள் காட்சி தராங்கய்யா. அந்த காலத்தில் வடிவமைச்ச ராஜராஜன் கோயில் என்னெல்லாம் பக்குவத்தோடு செஞ்சுருந்துருக்காங்களோ அந்த பழமை மாறாமல் தாங்க இருக்குது. பாருங்கய்யா, எவ்வளோ அருமையாக இந்த காலத்திலே வடிவமைச்சிருக்கிறத பாருங்கள். கோயிலுக்கு உங்களால் என்ற திருப்பணிகளை கண்டிப்பாக செய்யுங்க. கோயில் பணி நடந்துகிட்டு இருக்குங்கய்யா. இதுதான் கோயிலோட நுழைவாயில். எல்லாரையும் எழுதி பார்க்க